ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு Amazon Primeல ஒரு சர்வைவல் ரியாலிட்டி ஷோவாக வெளியான பீஸ்ட் கேம்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 2ல முதல் 3 எபிசோட்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதி 3 எபிசோட்ஸ் வரும் வாரங்கள்ல ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த சீரிஸை பத்தி பார்த்திடலாம். 100 ஸ்மார்ட்டான நபர்கள் 100 ஸ்ட்ராங்கான நபர்களை எதிர்த்து போராடினா எப்படி இருக்கும், அதாவது பிரெயின் வர்சஸ் பைசெப்ஸ் அப்படின்ற ஒரு மோட்ல தான் இந்த பீஸ்ட் கேம்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. யூடியூப் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புது பீஸ்ட் சிட்டியை அமைச்சு அதுல வித்தியாசமான பல சேலஞ்சஸும் லெவல்ஸும் வச்சிருக்காரு. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 5 மில்லியன் கேஷ் பிரைஸ் கிடைக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பிளேயர் 2 பேரும் மோதும் போது யார் வின் பண்றாங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரை இந்த ரியாலிட்டி ஷோல ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. இதை மிஸ்டர் பீஸ்ட் தொகுத்து வழங்குறாரு. இதுல கலந்துகிட்ட அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் எந்த மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை ஓவர் கம் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்காவும் பிசிக்கலாவும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்றத இந்த சீரிஸ்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா சர்வைவர், ஸ்குவிட் கேம்ஸ் இந்த 2 சீரிஸும் ரிசம்பிள் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த சீரிஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல ஜெயிக்கிற 50 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பீஸ்ட் சிட்டியோட ஒரு ஸ்லாட்ல போறாங்க. அதுல ஸ்ட்ராங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளம்பிருக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து பிரெயின்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிளம்புறங்கிறாங்க. இதுல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது ஆடுற பிளேயர்ஸ் உடைய அந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஃபன்னா இருக்கும் பார்க்கிறதுக்கு. முந்தைய சீசனோட இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பணத்துக்காக அப்படின்னு இல்லாம ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்றது பிளேயர்ஸ் கிட்ட பார்க்க முடிஞ்சது. மிஸ்டர் பீஸ்ட் ஹோஸ்ட் பண்ற அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ் பேசிங் நல்லா இருந்தது. மீதமுள்ள எபிசோட்ஸ் வெளியே வந்துச்சுன்னா தான் இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதே தெரியும். இந்த சீரிஸ்ல அதற்கான இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.